ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூஸ் என்னென்னா, நம்மளோட யூனியன் கேபினெட் வந்து சேர் பண்ணது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இவர் வந்து சம் ப்ரப்போசல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, லக்னோ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1B. ஓகே, ஸோ இதில் எவ்வளோ கவரேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,165 கிலோமீட்டர் கிட்ட வந்து கவரேஜ் பண்ணுறாங்க. எந்த லொக்கேஷன்னா 11.165 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க இந்த ஃபேஸ் 1B ஆஃப் த லக்னோ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். இது எங்கே நடக்க போகுதுன்னா லக்னோ, உத்தரப்பிரதேஷ். இதுக்கான டோட்டல் அவுட்லே பார்த்தீங்கன்னா 5,801 crore. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போசல். ஓகேங்களா? லக்னோ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1B. இதில் எவ்வளோ கவர் பண்ணுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 11.165. ஸோ டோட்டலாக வந்து சிட்டி வந்து எவ்வளோ ஆக்டிவ் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் இப்போதைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இதுக்கான டோட்டல் அவுட்லேவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் செகண்ட் வந்து டாடா 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். செகண்ட் ப்ரப்போசல் என்னென்னா டாடா 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இதுக்கான அவுட்லே பார்த்தீங்கன்னா 8,146.21 crore. இது எந்த லொக்கேஷன்லனா ஸ்ரீ யோமி டிஸ்ட்ரிக்ட், அருணாச்சல் பிரதேஷில். ஓகே, ஸோ இதுக்கான இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 700 மெகாவாட். ஓகே, ஆனுவல் ஜென்ரேஷன் வந்து 2738.06 மில்லியன் யூனிட் ஆனுவல் ஜென்ரேஷனு. தென் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நீட்கோ, ஸோ நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிட்டடும் கவர்மெண்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி நீட்கோ. ஓகே, ஸோ நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிட்டடும் கவர்மெண்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷும். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு ப்ரப்போசல். ஒன்று வந்து லக்னோ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1B, இன்னொன்று வந்து டாடா 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கான கவரேஜ் வந்து 11.165 கிலோமீட்டர். லக்னோ, உத்தரப்பிரதேஷில். அவுட்லே வந்து 5,801 crore. இது வந்து டாடா 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இதுக்கான அவுட்லே பார்த்தீங்கன்னா 8,146.21 crore. ஓகேங்களா? இதுக்கான லொக்கேஷன் வந்து அருணாச்சல் பிரதேஷ். எங்கே டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டாங்கன்னா யோமி டிஸ்ட்ரிக்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யோமி டிஸ்ட்ரிக்ட். இதோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து டோட்டலாக 700 மெகாவாட். ஆனுவல் ஜென்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,738.6 மில்லியன் யூனிட்டு. ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இந்த நீட்கோவும் கவர்மெண்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் தான். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் மீன்ஸ் அப்படின்றது ஃபைனலாக ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த நீட்கோ அப்படின்றது பார்த்துக்கோங்க எங்கே இருக்குன்னா ஷில்லாங், மேகாலயாவில் இருக்குது. ஓகே, செகண்ட் நியூஸ். ஓகே, நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகன் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3,200 crore ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் 8,000 crore வந்து என்னென்னா இது சிவராஜ் சிங் இருக்காங்கல்ல, இவங்க வந்து 3,200 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? எதுக்காகனா ஃபார்மரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இது எதை மார்க் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா 9 years ஆஃப் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவை மார்க் பண்ணி தான் ஃபார்மரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருக்காக 3,200 crore வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து 8,000 crore இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஸ்டேட் வைஸ் கிளைம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மத்திய பிரதேஷ்க்கு 1,156 crore. இவங்களுக்கு தான் வந்து ஹையஸ்ட் வந்து ஃபண்டு போயிருக்கு, மத்திய பிரதேஷ் ஸ்டேட் தான். செகண்ட் ஒன் ராஜஸ்தான், தேர்ட் ஒன் சத்தீஸ்கர், ஃபோர்த் வந்து மற்றதெல்லாம் அதர் ஸ்டேட்ஸ்க்கு 773 crore மட்டும் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெனால்ட்டி கிளாஸ் அப்படின்ட்டு வந்து காரிஃப் 2025க்கு 12% வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்ஸ் இன்சூரர்ஸ்லாம் வந்து டிலே பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து 12% வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஸ்டேட் வைஸ் கிளைம் டிஸ்ட்ரிபியூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னா மத்திய பிரதேஷ். ஓகே, ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நம்மளோட ராஜஸ்தான், தேர்ட் வந்து சத்தீஸ்கர், ஃபோர்த் வந்து பேலன்ஸ் இருக்க ஸ்டேட்ஸு. ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ்க்கு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பெனிஃபிட் ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறதுல. நெக்ஸ்ட்டு இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா 9 years ஆகுதுல்ல. ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18
February 18, 2016 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட எய்ம் என்னென்னா க்ராப் இன்சூரன்ஸ் வந்து ஃபார்மர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃப்ரம் எதுலேருந்துனா க்ராப் ஃபெயிலியர்லேருந்து டியூ டு நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால. ஸோ இது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 to 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபசல் பீமா யோஜனா இதுக்கான டோட்டல் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69,515 crore. ஓகே, ஸோ தென் ப்ரீமியம் சப்சிடி பார்த்துக்கோங்க. 2% வந்து கேரிஃப் க்ராப்புக்கு, 1.5% வந்து ரேபிக்கு, 5% வந்து ஹார்டிகல்ச்சர் ஆர் கமர்ஷியல் ஷாப்புக்கு. ஓகே, இந்த சப்சிடியுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஸ்டார்ட் பண்ணி 9 years ஆகிறதுனால 3,200 crore ஃபண்டு வந்து ஃபார்மருக்கு வந்து பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து 8,000 crore. தென் வந்து ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது மத்திய பிரதேஷ்க்கு தான் நிறைய வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பெனால்ட்டி கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரம் காரிஃப்க்கு வந்து 12% வந்து பெனால்ட்டியும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, டிலே பண்ணதுனால கேரிஃப் க்ராப்பில். ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ரீமியம் சப்சிடி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த நியூஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு தென் இந்த வின்ஸ் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க. ஸோ வின்ஸ் அப்படின்றது வெதர் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அண்ட் டேட்டா சிஸ்டம். இதை டெவலப்டு டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் எக்ஸ்பேண்டட் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனோட எக்ஸ்பேண்டட் நெட்வொர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன், ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜஸ்க்காக. ஓகே, இது வந்து ஹைப்பர் லோக்கல் வெதர் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணும் எங்கன்னா கிராம் பஞ்சாயத்து அண்ட் பஞ்சாயத்து லெவலில். அதுக்காக ஒன்று லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த வின்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ ராஜஸ்தானோட சிஎம், கவர்னர், ஜெய்ப்பூர் நேஷ்னல் பார்க் எல்லாம் பார்த்துக்கோங்க, கேபிட்டல் நேஷ்னல் பார்க்லாம். தென் தேர்ட் நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ஸ்ட்ரேஷ்ட் அப்படின்ற ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் ஹெல்த் ரெகுலேட்டரி எக்ஸலன்ஸ் இண்டெக்ஸ், ஸ்டேட் ஹெல்த் ரெகுலேட்டரி எக்ஸலன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் ட்ரக் ரெகுலேட்டரி சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எது மூலமானா டேட்டா ட்ரிவன் டிரான்ஸ்பரன்சி மூலமாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரேஷ்டோட கீ ஃபீச்சர்ஸ் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டூல் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கேப் அசஸ்மெண்ட் ஃபார் ஸ்டேட்டு டு எதுக்காகனா மெச்சூரிட்டி சர்டிஃபிகேஷன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா சிட்ஸ்கோ. ஓகே, சிடிஎஸ்கோ, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், நியூ டெல்லி. இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்கு ஃபார் எதுக்காகனா ட்ரக்கோட ரெகுலேஷன் பெஞ்ச் மார்க்கிங்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்ட்ரேஷ்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸு, இன்னொன்று வந்து ப்ரைமரிலி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த கேட்டகரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து ஸ்ட்ரேஷ்ட் வந்து ஒரு 27 இண்டிசஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் அக்ராஸ் 5 தீம்ஸு. அது என்னென்னு பார்த்துக்கோங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைசன்சிங் ஆக்டிவிட்டீஸ், சர்வைலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் 23 இண்டிசஸ் வந்து பிடிஎஸ்க்கு. நம்ம 2 கேட்டகரி பார்த்தோம்னா அதில் மேனுஃபேக்சரிங்க்கு 27 இண்டிசஸ்ஸு, பிடிஎஸ்க்கு வந்து 23 இண்டிசஸ். ஓகே, அதே மாதிரி இதுக்கான டைம்லைன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 25th மந்த். ஓகே, எவ்ரி மந்தில் 25th தான் வந்து இதுக்கான டைம்லைன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்களும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டோட எக்ஸ்பர்டைஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் டேட்டா சயின்ஸில் இருக்காங்கல்ல அவங்கள வந்து யூஸ் பண்ணி ஆதார் செக்யூரிட்டியும் ரிலையபிலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 years. ஓகே, ஸோ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது எப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க 2009. ஸோ இது எத்தனை டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 12 digit நம்பர். ஓகே, தென் இன்டர்நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஸ்டியூட்டோட ஹெட் குவார்ட்டரும் பார்த்துக்கோங்க கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கெசட்டா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கெசட்டா நோட்டிஃபிகேஷன்
இது எதுக்காகனா இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸோட ரூல்ஸ் வந்து டைட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கெசட்டட் நோட்டிஃபிகேஷன். இது எதுக்கு கீழே வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டிஏ ஆஃப் செக்ஷன் 70 ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, 57 ஆஃப் 1955. ஸோ இந்த ஆக்ட் கீழே தான் வந்து இந்த கெசட்டட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓசிஐ கார்டு கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா, கார்டு ஹோல்டர் வந்து 2 years ஆர் மோர் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து எப்படின்னா 2 years ஆர் மோர் வந்து அவங்க ஜெயிலில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த ரூல்ஸில். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களோட நேம் வந்து சார்ஜ் ஷீட்டு வந்து 7 or more years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டில் இருந்தாலும் கேன்சல் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான அப்ளிகபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்விக்ஷன் ஆர் சார்ஜ் அக்வர்ஸ் இன் இந்தியா ஆர் அப்ராட், இவங்களாம் வந்து அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க. தென் ஓசிஐ ஸ்கீமுக்கு யார் எலிஜிபிள்னா, எலிஜிபிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர் January 26, 1950க்கு அப்புறம் இருக்கிறவங்க, அதில் வந்து நம்மளோட சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஓசிஐ ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஆக்ட் கீழே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனை அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க மெயினாக. ஓகே, நெக்ஸ்ட் கிரோடி லால் மீனா, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தானுக்கு. ஓகேவா? இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ எனேபிள்டு ட்ரோன் பேஸ்டு கிளவுட் சீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஜம்வார் ராம்கர் தாம். ஓகே, பர்போஸ் பார்த்தீங்கன்னா ஜாம்வார் ராம்கர் லேக்கையும் அண்ட் வாட்டர் கிரைசிஸையும் வந்து அட்ரஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏஐ எனேபிள்டு ட்ரோன் பேஸ்டு கிளவுட் சீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட வெஸ்டர்ன் ரயில்வே வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 2x25 கிலோவாட் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சப்ஸ்டேஷன் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நாக்தா கச்ரோட் செக்ஷனு. இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ். இது எதுக்கு கீழே பண்ணியிருக்காங்கன்னா மிஷன் டிராஃப்டார் இனிஷியேட்டிவ் கீழே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வெஸ்டர்ன் ரயில்வே கமிஷன் பண்ணது தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 2x25 கிலோவாட் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சப்ஸ்டேஷன். ஓகே, இது வந்து மிஷன் டிராஃப்டார் இனிஷியேட்டிவ்க்கு கீழே பண்ணியிருக்கிறது தான் இந்த இது. ஓகே, நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதான் பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் லிமிட்டெடுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து ஆர்பிஐ வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஆர்பிஐ அப்ரூவல் பண்ண ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர் படிக்கிறோம். ஸோ யாருன்னா பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் லிமிட்டெடுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் ஃப்ரம் த ஆர்பிஐ எது ஆப்ரேட் பண்ணுறதுக்குனா ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர். எந்த ஆக்ட் கீழேனா பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 கீழே தான் வந்து இந்த இது பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. எதில்? இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸில். வியா எது மூலமானா இந்த ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலமாக அவங்களோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷர் பில்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து எதுக்கு கீழே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமான் 1919 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல 1999, இந்த ஆக்ட் கீழே தான் வந்து இந்த அலோ வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க? என்ஆர்ஐ, ஃபாரின் என்டிட்டிஸ் வித் ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் இன் இந்தியன் பேங்க்ஸ், இவங்கெல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் வந்து டு பி இன்வெஸ்டட் இன் எதுலன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயும் ட்ரெஷரி பில்ஸ்லேயும். நெக்ஸ்ட் எக்கனாமி. நம்மளோட நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே இவங்க வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரூரல், அர்பன்,
combined for the month of July. Actually இந்த consumer price index wholesale price index வந்து monthly வந்து விட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக. ஸோ ரூரலுக்கு அர்பனுக்கு அப்புறமா கம்பைன்டு ரெண்டுமே சேர்ந்தும் விடுறாங்க. இது வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் இதை ஃபைனலாக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒரு மந்த்துக்கும் இந்த டேட்டா வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது பாருங்கள், இப்போ நம்ம ஜூன் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது ஜூலையில் என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் 1.5% கிட்ட 2.10 இருந்துச்சு. இப்போ வந்து 1.5% தான் இருக்குது. அதனால் இது மந்த்துக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சிபிஐ வந்து இதுதான் வந்து 8 இயர்ஸில் ரொம்ப டிக்ளைன் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். ஓகே. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 6000 crore வந்து ஒரு அக்ரிமெண்ட் சுஸ்லான் எனர்ஜி லிமிட்டடோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா 700 மெகாவாட் விண்ட் எனர்ஜி பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. இதுக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 6000 crore. எங்கன்னா ஆந்திர பிரதேஷில் தான் பண்ண போகிறாங்க. ஓகே. 700 மெகாவாட் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா ஆனந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகே. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி எதில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மைனிங் அண்ட் மெட்டல்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குன்னா யூகேயில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி யார் ஜாயின் பண்ணுறதுனா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். ஓகே. இது வந்து யூகே பேஸ்டு. அதில் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஐசிஎம்எம் அதோட ஷார்ட் ஃபார்ம். இது வந்து குரூப் ஆஃப் 25 டாப் குளோபல் மைனிங் அண்ட் மெட்டல் கம்பெனிஸ் கொண்டது. ஓகேங்களா. அதில் நம்மளோட இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அக்விசேஷன். ஸோ ஏடிஎஸ்டிஎல். ஓகே. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரைம் ஹேரோஸ் சர்வீஸ் எல்எல்பியோட எம்ஓயு சைன் பண்ணி ஒரு பிளைண்டிங் அக்ரிமெண்ட் போடுறாங்க. எதுக்காகனா 100% ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணுறதுக்காக 50:50 அந்த ரேஷியோவில் அக்வயர் பண்ண போகிறாங்க. எங்கன்னா இந்தாமர் டெக்னிக் ப்ரைவேட் லிமிட்டடில். ஓகே. இந்தாமர் டெக்னிக் ப்ரைவேட் லிமிட்டடில் 50:50 ரேஷியோவுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. யாருன்னா ஏடிஎஸ்டிஎல் ப்ளஸ் பிரைம் ஏரோ சர்வீஸ் லிமிடெட் பிளைண்டிங் அக்ரிமெண்ட் போட்டு இந்த ஐடிபிஎல்ல வந்து 100% ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. அதுதான் 50:50 ரேஷியோ. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்ஸ்பேஸ் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க வந்து எதில் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா கன்சார்டியம் லீடராக செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் ஈஓ சேட்டலைட் கன்ஸ்டலேஷன் வந்து டிசைன் பண்ணுறதுக்காகவும் பில்ட் பண்ணுறதுக்காகவும் ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவும். ஸோ இந்த கன்சார்டியம் பார்ட்னர்ஸ் யாருன்னெலாம் பார்த்தீங்கன்னா பயர்சைட் ஸ்பேஸு, தென் சாட்ஷியோர் அனாலிட்டிக், துர்வா ஸ்பேஸு, இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட இந்த கன்சார்டியம் பார்ட்னர்ஸ். ஓகேவா. ஏன்னா இப்போ இன்ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிக்சல் ஸ்பேஸ் இந்தியாவோட கன்சார்டியம் லீடராக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ அதில் அந்த கன்சார்டியம் பார்ட்னர்ஸ் யாருன்னா பயர்சைட் ஸ்பேஸு, சாட்ஷியோர் அனாலிட்டிக், துர்வா ஸ்பேஸு. ஓகே. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் ஈஓ சேட்டலைட் கன்ஸ்டலேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக தான். ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1200+ crore சொல்லியிருக்காங்க. டைம்லைன் வந்து 5 years. ஓகே. நெக்ஸ்ட்டு ஏரியன் ஸ்பேஸ். இந்த ஏரியன் ஸ்பேஸ் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீடாப் SDA-1 சேட்டலைட் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெரைன் 6 ராக்கெட் மூலமாக ஃப்ரம் கொராவ் ஃப்ரெஞ்ச் குயானாலேருந்து. இதோட சேட்டலைட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோன்ட் பை ஹியூமெட் சேட். ஸோ இது ஹோன் பண்ணுறது யார் அப்படின்னா ஹியூமெட் சேட்டு. ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா SSO at 800 kilometer. பர்பஸ் வந்து வெதர் மானிட்டரிங். மேனுஃபேக்சரர் பண்ணுறது யாருன்னா ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த எரைன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு லான்ச் பண்ணது தான் இந்த மீடாப் SDA-1 சேட்டலைட். மீடாப் SDA-1 சேட்டலைட். அந்த சேட்டலைட்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை லான்ச் பண்ணது தான் வந்து யூமிசாட். ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். August 13. ஸோ வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. தென் தீம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரிங் த கால். ஓகேங்களா. ஸோ கமாமரேஷன் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் 1954 நடந்திருக்கு. அதை கமாமரேட் பண்ணி தான்.
தென் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து அவார்டட் இன் 1990 இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் யாருக்குன்னா ஜோசப் மியூரே டோனல் தாமஸ்க்கு. ஓகே, தென் இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டேவோட எடிஷன் பார்த்தீங்கன்னா 15th எடிஷன். இதை அப்சர்வ் பண்ணுறது யாருன்னா நோட்டோ. ஆகஸ்ட் 13 தான் வேர்ல்டோட ஆர்கன் டொனேஷன் டே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெஃப்ட் ஹேண்டர் டே. ஸோ ஆர்கனில் வர்றது தான் இந்த ஹேண்டோ அப்படின்றது. ஆர்கனில் வராது, ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உடனே ஹேண்டு வருதுன்ட்டு அந்த டே. ஓகே, ஸோ இதுக்கான சயின்டிஃபிக் இந்த இன்டர்நேஷ்னல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே பார்த்துக்கோங்க August 13. இது வந்து யூனிக்னஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பீங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களே அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணாங்கன்னா August 13, 1976. இதை இனிஷியேட் பண்ணது டீன் கேம்ப்பெல். இது வந்து ரேர் ஜீனா, அவங்க தான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டராக இருப்பாங்க. TUBB4B அப்படின்றவங்க தான் வந்து இந்த ஜீன் உள்ளவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டராக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூஸ். நம்மளோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாயும் மாணவர் திட்டம் அப்படின்ற ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எதுக்காகனா எசென்ஷியல் ரேஷன் ஐட்டம் வந்து சீனியர் சிட்டிசன் யாரெல்லாம் ஏஜ் அபோவ் 70 இருக்காங்களோ அவங்களுக்கெலாம் வந்து வீட்லேயே எடுத்துகிட்டு போயிட்டா ரேஷனல் ஐட்டம்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த தாயும் மாணவர் திட்டம் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து எப்பவுமே வந்து எல்லா மந்த்லேயுமே செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இது எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா ரேஷன் ஐட்டம்ஸ் வந்து அவங்களே போய் வாங்காமல் ஏஜ் 70 இருக்கவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அவங்க வீட்டாண்டியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி. இதுக்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 30.16 crore ஆயிருக்கு. இது எப்போ டெலிவர் பண்ணப்படுது? செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. டிசேபிள்டு பர்சன் கூட இதில் பெனிஃபிட் அடைகிறாங்க. ஓகே, ஸோ ஏஜ் 70 அண்ட் அபோவ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.